ஹாய் ஹலோ வணக்கம் பேக் டு மை சேனல் வணிகபுரி 360. எல்லாம் நல்லபடியாக இருக்கீங்களா? இன்றைக்கும் சரியான மழையில் தான் உங்களுக்கு கதை சொல்ல வந்திருக்கேன். கதை கேளு கதை கேளு, ரொம்ப அழுகியாக வருது. அப்புறம் கதையில் ஒரு காகமும் ஒரு நரியும் அந்த கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்க. நரி எப்போதுமே தந்திரக்கார நரி. காகம் எப்போதுமே ஏமாந்து போகிற காகம். அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நாள் ஒரு பாட்டியம்மா வடை சுட்டு வச்சுருந்தாங்க. அந்த வடையை நரி தூக்குறதுக்கு லெவலாக காத்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நரி எடுக்க முடியல. காகம் எடுத்துகிட்டு போயிடுச்சு. எடுத்துகிட்டு போயிட்டு பெரிய மரத்து மேலே உட்காந்து தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ இந்த நரியானது, ஐயையோ நம்ம காக்கா எடுத்துகிட்டு போயிடுச்சே வடையே, காக்காட்டிருந்து நம்ம பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நரி காக்காவை எப்படியோ தொந்தரவு பண்ணி நம்ம வடையை பிடிங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நரி பிளான் பண்ணி காக்காக்கிட்ட காக்காவே ஒரு பாட்டு படி அப்படின்னு சொல்லி காக்காக்கிட்ட கேட்குது. காக்காவும் என்னடா அது பாட்டு படிக்க சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு கான்னு கத்துனுச்சான். கத்தும்போது அந்த வடையானது கீழே விழுந்துருச்சு. அந்த கீழே விழுந்த வடையை நரி தந்திர நரி எடுத்துகிட்டு ஓடியே போயிடுச்சான். ஏமாந்து போய் காக்கா கான்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அங்கேயே கிடந்துச்சான். சரிங்களா? இந்த கதை மாறி வந்திருக்குன்னு நினைக்காதீங்க. முன்னாடி உள்ள கதையில் காக்கா நரியை ஏமாற்றும், நரி ஏமாந்து போயிடும். இப்போ காக்கா ஏமாந்து போயிடுச்சு இந்த கதையில். சரிங்களா? இதில் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க, ஏன்? பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் பட்டனை அழுத்துங்க. நீங்கள் தான் அழுத்தணும், சப்ஸ்கிரைபர் பண்ணணும். ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஷேர் பண்ணால் தான் எனக்கு நிறைய இந்த வீடியோஸ்லாம் போய் சேரும். அதனால் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், மறந்துட வேணாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கதையில் என்ன தெரிஞ்சுக்கிட்டேங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய். ரொம்ப அழுகியாக வருது. பாய்.